அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சாலே போதும், ஹப்பி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பாலாம் வச்சுக்குவார். வேணும்னே வந்து நான் வீடியோவை கட் பண்ணி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த தடவை வீடியோவை கட் பண்ணவே இல்லை, அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து டேமுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயில் அதிகமாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் கடையில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. இந்த கிரேப்ஸை பார்த்துட்டு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கிரேப்ஸ் வந்து நான் வந்து சாப்பிட்றதே இல்லை இல்லையா. ஸோ தமிழ்நாட்டு கிரேப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சீடு இருக்கிற கிரேப்ஸ் தான். அங்கே நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா உடுப்பியில் சீட்லெஸ்ஸான கிரேப்ஸ் தான் அதிகமாக வாங்குகிறோம். ஸோ இந்த தடவை சீடு இருக்கிற கிரேப்ஸே வாங்கலாம். க்ரீன் கிரேப்ஸு நல்ல குண்டாக அழகழகாக இருந்துச்சு. சரி, அதை தான் வாங்கலான்னு வண்டியை நிறுத்திட்டு கிரேப்ஸ் வாங்கிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா மாம்பழமும் இல்லை, மாங்காயும் இல்லை, மீடியமான தரத்தில் இருந்துச்சு. அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அதுலேயுமே 1 கிலோ வாங்கலான்னு வண்டியை நிறுத்திட்டு வாங்கிட்டு இருந்தோம். இப்போது நம்ம பழம் வாங்குறதெல்லாம் வீடியோ எடுக்கிற வீடியோகிராஃபர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பையன்தான். ஏன்னா சாருக்கு வந்து இன்றைக்கி வந்து பின்னாடி உட்காரக்கு இடம் கிடைக்கல. எப்பயுமே பின்னாடி நின்றுக்கிட்டே வருவான், உட்காரக்கூட மாட்டான். அவனுக்கு அந்த சென்ட்ரலில் நடுவில் நின்றுக்கணும், அது ரொம்ப பிடிக்கும். நடுவில் ஒரு ஏசி வரும், அது வேறு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல தான் நின்றுட்டே வருவான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பின்னாடி என்னுடைய அம்மா, மாமியார், 2 சித்திங்க, அதுக்கும் பேக் சைடில் பார்த்திங்கன்னா என்னுடைய பொண்ணுங்க 2 பேரும், என்னுடைய சித்தி பொண்ணும் உட்காந்துருக்காங்க. என்னுடைய சித்தி பையனும் அவனோட ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா வந்து பைக்கில் வராங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேட்டூர் கிட்ட வந்துட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா வெறும் தண்ணியே தெரியல, வெறும் பாறையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நல்லா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆட்டம் போட்டிங்க, அப்படி குளிக்கலாம், இப்படி குளிக்கலாம், ஜாலியாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்த்து ஏமாந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போக இருந்துச்சு. இப்போ முன்னாடி ஃப்ரண்ட்டில் பைக்கில் போகிறது வந்து என்னுடைய சித்தி பையன், அவன் தான் ரூட் காமிச்சிக்கிட்டே போனால். கொஞ்சம் உள்ளே போன பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி இருந்துச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேட்டூர் டேமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சம்மர் சீசன் அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து மழை காலம், இன்னும் கொஞ்சம் சம்மர் இல்லாத டயத்தில் போனால் இன்னும் நிறையவே தண்ணி இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு தடவை ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டூர் டேம் என்னுடைய சித்தப்பா கூப்பிட்டு வந்திருக்காரு கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி. அப்போ நான் என்னுடைய சித்திங்கெல்லாம் சேர்ந்து நல்லா ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஒரு வழியாக இப்போ மேட்டூர் டேமுக்கு வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. வந்தோட்டியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட்டூர் டேமில் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுகள், எல்லா விதமான மீன்களும் இங்கே கிடைக்கும். அதாவது கட்லா, பாறை, ஜிலேபி, நெய் மீன் எல்லாமே இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே கோயில் விசேஷம் வேறு. நிறைய பேர் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்கிறாங்க பூஜை பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து கெடா வெட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து சாவெல்லாம் கட் பண்ணி அங்கேயே சமைக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியாக வந்து சமைக்கிறாங்க. இப்போ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன், நெய் மீன் இதெல்லாம் வாங்கி கழுவி வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ண கொடுத்துட்டு அப்படி நாங்கள் தொடர்ந்து உள்ளே போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். கை கட்ட இந்த மீன் தான் ஹப்பிக்கு ரொம்ப பிடிச்ச மீன், நெய் மீன். இது வந்து எப்போ வந்தாலுமே அவர் ஊருக்கு வந்தால் அம்மா வீட்டில் இது தான் சமைக்க சொல்லுவார். முத நாளே வாங்கி எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெய் மீனும் பாறை மீனும் வாங்கி சமைக்க கொடுத்தாச்சு. இங்கே வந்து குழம்பு, சாப்பாடு எல்லாமே பண்ணி தருவாங்க. பரோட்டா எல்லாமே இருக்குது. நாம் வந்து லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த குழம்போட டேஸ்ட்டு பிள்ளைங்களுக்கும் ஹப்பிக்கெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறனால. ஸோ வீட்டிலேருந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு மீன் மட்டும் ஃப்ரை பண்ண கொடுத்தாச்சு. அவங்க வந்து நீங்கள் போய் குளிச்சுட்டு வரப்போது கால் பண்ணுங்கள், நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் மசாலா தலை வச்சிடறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வந்தோட்டி இந்த பாட்டிகிட்ட கம்மங்கூழ் கிடச்சிச்சு. வாங்கி வந்து நான் குடிச்சிட்டேன். கம்மங்கூழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடு எப்போ வந்தாலுமே கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி குடிப்பேன். இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குளிக்க இறங்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நிஷா வா. ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரே சவுண்டு, பிள்ளைங்களெல்லாம் அப்படி கை வை, இப்படி கை வை, கிளவி நானே சொல்லித்தரேன், உங்களுக்குலாம் சொல்ல வைக்க தெரியாதா அப்படின்னு அம்மா வந்து ஆக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க.
சரி நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே குளிக்க வந்தாச்சு. இறங்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னுடைய சித்தி பையன் தான் கையை பிடிச்சி மெதுவாக கூட்டிகிட்டு வந்தான். இறங்கி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வழுக்கிற மாதிரியே இருக்குது. பட் அப்புறம் நம்ம திரும்பி வரும்போது நமக்கு அவ்வளோ பயம் இருக்கிறதில்ல. கொஞ்சம் வந்து ஆழமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி பொறுமையாக வந்து நம்ம வந்து கையை பிடிச்சி ஒவ்வொருத்தரையாக கூட்டிகிட்டு போனால் இப்போ நம்ம வந்து குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு தனியாக ரூம் வச்சுருக்காங்க. ஒருத்தருக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி வந்து நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து இப்போது சூடாக வந்து மீன் ஃப்ரைக்காக கால் பண்ணியிருந்தோம். அவங்க ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க சூடாக. இப்போ நம்ம வந்தோட்டி தான் மீன் ஃப்ரை, நண்டு ஃப்ரை எல்லாமே இருக்குது. மீன் ஃப்ரை வாங்கிட்டு அப்படியே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, சாப்பிட போகிறோம். தண்ணியில் குளிச்சனால ரொம்பவே பசி. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காந்தாச்சு. வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சோறு, அப்புறம் வந்து லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், இந்த 3 ரைஸ் தான் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஒரு சித்தி வீட்டில் 1 ரைஸு, இன்னொரு சித்தி வீட்டில் 2 ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி தான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. அண்ணா ஃபேமிலி மட்டும் வர முடியலையே, அவங்களும் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணா வந்து இங்கே நம்ம வந்தால் அண்ணா வந்து பிஸ்னஸ் பார்த்துக்கிறான். அண்ணி வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க அவங்க அம்மா வீட்டில். அவங்க அங்கேருந்து சேலம் வர முடியாது. ஸோ அதனால் அண்ணா ஃபேமிலியும் வரலை. சரி நம்ம மட்டும்தான் ஃபேமிலியாக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, தண்ணி கேனு, பெரிய பெரிய பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான எல்லா ஐட்டம்ஸ், பாய் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஒன்றா உட்காந்து பெரிய பெரிய ஃபேமிலியாக நிறைய பேர் வராங்க. கம்மியான குவான்டிட்டியில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் பெரிய பெரிய ஃபேமிலியாக ஒன்றா வந்துட்டு ஜாலியாக உட்காந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரவுண்டு கட்டி நம்மளை மாதிரி தான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கே சுற்றி இருக்கிற மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் மாங்காவாக தொங்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு மாங்காய் எதுவும் பறிக்க போகிறோன்னு என்னமோ நினச்சிட்டு அங்கே இருக்க வாட்ச்மேன் வந்து விசிலடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹப்பியும் வந்து என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, விடாதீங்க எப்படிங்க, அவள் தான் மாங்காய் திருட வந்திருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே வீடியோ கட் பண்ணி முடிச்சுட்டேன். நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய புர்காவில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீன் வாங்க போன இடத்துல ஆல்ரெடி அங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீன் பீஸ் வந்து துள்ளி குதிச்சு என் புர்கா வேலையே விழுந்துருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புர்காவில் வந்து அந்த மசாலாலாம் ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனால் வந்து லைட்டாக வாஷ் பண்ணி அங்கே நான் காய வச்சுட்டு அப்படியே வந்து இப்போ ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பார்க்கு. இது மட்டும் இல்லை, உள்ளே வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்கு தேவையான எல்லா, அதாவது பார்க்கில் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது உள்ளே. ஸோ வந்து நாமளும் வந்து உள்ளே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடலாம், சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பார்க்குக்கு விளையாட போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் ஒரு ரணகலமே வந்துடுச்சு. அதை வந்து நான் வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வந்து நம்ம பார்க்கில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 4 o'clock போல் உள்ளே போய் விளையாடலான் இருந்தோம். கிட்ஸோடு சேர்ந்து எல்லாம் ஊஞ்சல் சர்க்கல்லாம் இருக்குள்ளே அதை விளையாடலான் இருந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து உள்ளே ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஓடி வராங்கன்னு பார்த்தோம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சட்டை கழட்டி சுற்ற ஆரம்பிச்சிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த தேன்குளவி கூட்டில் மாங்காய் அடிக்கிறதுக்கு பதிலாக கல் வந்து தேன்குளவி கூட்டு மேலே பட்டுருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா குளவி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு அந்த டைமு. கழட்டியில் விடாதீங்களா, நீங்களும் அதை பார்த்துடலாம். விடாத வீடியோ போடு, இது பண்ணு, வீடியோ ஜூம் பண்ண விடாத. இங்க பாருங்க மச்சான், இங்க பாருங்க. ஐயோ போலாம் நம்ம. இங்க பாருங்க, இங்க வந்துருச்சு. அத பயப்படாத, பயந்தாதான் சிப்பா. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களுமே ரொம்ப சீரியஸ் ஆகி அந்த இடத்த விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். அதுலயே ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மொய்ன்னு மொக்க ஆரம்பிச்சிச்சு. கடிக்கலையாமா, ஜஸ்ட் சுத்துது. பட் ஆனா அது கடிச்சிச்சுன்னா ரொம்ப விஷக்குழவி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபேமிலியா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தூரத்துல தெரியுது இல்லையா, நம்ம இங்கே தான் வந்து போய் குளிச்சோம். ஸோ வந்து இதுதான் அந்த குளிச்சுட்டு இருந்த இடம். நல்லாவே தண்ணி இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள்லாம் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியே ஒடியார வர ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸ்க்குமே வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அந்த குழவி வந்து கடிச்சிச்சின்னா ஒரு 5 தடவைக்கு மேலே கொட்டுச்சுன்னா உயிர் போகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள்லாம் பயந்துட்டு வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நான் வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துட்டாங்க, பரபரப்பாயிட்டாங்க. எல்லாம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கலான்ற இதுக்கு வந்தால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சு மோதிரம் இதெல்லாம் செய்வோம் இல்லையா, ஜவ்வு மிட்டாய் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சு மோதிரம்லாம் செஞ்சு வித்துட்டு இருந்தாரு. பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 90s கிட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணது. பட் நம்ம குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது இல்லையா? ஸோ அதனால் என் குழந்தைங்க எல்லாருமே வந்து ஆசையாக கை நீட்டி, அம்மா இது முட்டாய்ங்கிறீங்க அதில் எப்படிம்மா வாட்சு மோதிரம்லாம் செய்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு என் பையனுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஸோ அவர் எல்லாமே அந்த தாத்தா வந்து செஞ்சு விட்டார். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாரு வாட்சு மோதிரம் ரெண்டுமே சேர்த்து செய்கிறதுக்கு. அந்த முட்டாயுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பிள்ளைங்கள்லாம் கை நீட்டி உடனே தாத்தா வாட்ச் போடுங்க, தாத்தா மோதிரம் போடுங்கன்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நாங்கள் வந்து அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கூட விற்கிறாங்க. இஞ்சி மரப்பா, தேங்காய் மிட்டாய், அப்புறம் கொஞ்சம் டாய்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸு எல்லாம் கட் பண்ணி விற்கிறாங்க. எல்லாம் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம வேணுங்கிறத அங்கே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவாடெல்லாம் கூட நிறைய ஐட்டம் விற்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு எதுவும் வாங்கலை. சித்தி சேலத்தில் வேணால் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டில் கருவாடு வந்து பொதுவாக பிடிக்கும். பட் ஆனால் நம்ம ஊர்லேயே வந்து உடுப்பிலேயே நிறைய கருவாடு கிடைக்கிறனால கருவாடு எதுவும் வாங்கலை. தேங்காய் மிட்டாய் வாங்கினோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாய்ஸ் வாங்கினோம். இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து எப்படியே மேட்டூர் டேம் விட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்களேன், அந்த காலத்து இதை வந்து மறக்காமல் வந்து அழகாக பூர்வீகமாக செய்கிறாரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்னும் இந்த நம்மளுடைய ஜெனரேஷன் வரைக்குமாவது இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குலாம் இது இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ என் பிள்ளைங்க எல்லாம் ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எனக்கு வாட்சு மோதிரம்லாம் முட்டாயிலே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி வாங்கி போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து அப்படியே வந்து மேட்டூர் டேமை விட்டு கிளம்ப போகிறோம். என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் விளையாட முடியல. பார்க்கில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய ஊஞ்சல் இருக்கும். ரவுண்டாக சுற்றி ஒரு ஊஞ்சல் இருக்கும். அதில் ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்து ஆடலாம். அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் போகணும் நானும் சித்திங்களும். பட் ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்த குளவினால் வந்த வெனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து நான், சித்தி, அம்மா 4 பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்கிட்டோம். அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டே வந்தோம். எனக்கு சித்தினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னை அதிகமாக வளர்த்தது அவங்க தான். அவங்க ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், அம்மா, எல்லா அம்மாவும் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த vlog வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோ உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும். பை கைஸ்.